நம்ம உசுரில் மட்டும் என்னன்னு தெரியல, குளிர்னா குளிர் உசுரை எடுக்குது. அடட, அங்கே தெரியுது நம்ம பண்டு பாலாஜி மாதிரி தெரியுது. அவனாக்குமோ? அவனே தான். டேய் பண்டு பாலாஜி, டேய் பண்டு பாலாஜி, இங்கே பாடுறான். நான் கூப்பிட்றது கேட்குதா? இங்கே பாடுறா, பின்னாடி பாடுறான். யார் நம்மளை கூப்பிட்டாங்க? நம்ம அட்டை பேரெல்லாம் வச்சு கூப்பிட்றாங்க. டேய் டேய் சொல்கிறா புண்ணியமூர்த்தி, எப்படா இருக்க? எனக்கு என்னடா, நல்லா தான்டா இருக்கேன் பண்டு பாலாஜி. டேய் என்னை அப்படி கூப்பிடாத, அப்படி கூப்பிட்டேன்னு எனக்கு செம்ம கோபம் வரும். சரிடா பண்டு பாலாஜி, உன்னை திறத்தவே முடியாதுடா. அப்புறம் என்ன, எந்த படம்? ஒன்றும் இல்லைடா, இன்னைக்கு சண்டே இல்லை, அதனால தான் சும்மா வாக்கிங் போகலான்னு வந்தேன். சரி, ரொம்ப குளிருது, வா பக்கங்கிற அத்திப்பள்ளி பார்டர் வரைக்கும் போயிட்டு வரலாம். என்னடா ஹான்ற, வாயை மூடுற? நான்லாம் வரதில்றா, எனக்கு அந்த மாதிரி பழக்கமெல்லாம் கிடையாது. டேய் என்கிட்ட போய் சொல்லாதடா, சின்ன வயசுலேருந்து நீ நானும் ஒட்டுக்கா பட்டாசு வெடிச்சிருக்கோம், நீ இப்படி சொல்கிற? என்னது பட்டாசா? ஆமாடா, அத்திப்பள்ளி பார்டரில் நிறைய பட்டாசு கிடைக்குதுல்ல, அங்கே போனால் கிடைக்கும்ல, அதுக்காக தான் சொல்கிறேன். ஓ அப்படியா, சரி வா போய் வாங்கிட்டு வரலாம். டேய் பண்டு பாலாஜி, புண்ணியமூர்த்தி, என்னடா பண்ணுறீங்க? அதுவா, அத்திப்பள்ளி வரைக்கும் போயிட்டு வரேங்க. டேய் விடுகாத விஸ்வநாத்து, நீ ஏடா இருந்த பரவானுங்கிற? அதுவா, ஞாயிற்றுக்கிழமைல ஒரே போர் அடிச்சிச்சு, அதான் வெளியே போகலான்னு வந்தேன். சரி சரி வா போகலாம். எதுக்கு போகிறீங்க? பட்டாசு வாங்கறதுக்குடா. சரி வா போகலாம். என்ன இன்னைக்கு எவனும் சிக்க மாட்டேங்கிறான். எவங்காட்டியானா ஏதாச்சும் பிடுங்கிட்டு விடலான்னா எவனுமே இந்த வழியை வர மாட்டேங்கிறாங்களே. டேய் டேய் நில்லுங்கடா, எங்கடா போறீங்க 3 பேரும்? யாரா நீங்க? உங்க பேர் என்ன? என் பேர் விடுகதை விஸ்வநாதன். என் பேர் புண்ணியமூர்த்தி. என் பேர் பன்னு பாலாஜி. அப்படியா, பேரை பாரு. என்னடா பேர் இது? எங்க போறீங்க, எதுக்காக போறீங்க? அத்திப்பள்ளிக்கு போயிட்டு பட்டாசு வாங்கலான்னு போகிறோம். பட்டாசு வாங்க போறான்னா காசு வச்சிருப்பாங்க, இவங்க கிட்ட இருக்கிற காசு பிடிக்க வேண்டியதுதான். அப்படியா, ரொம்ப நல்லதா போச்சு. பட்டாசு வாங்கறதுக்கு வச்சுக்கிற காசு எங்கிட்ட கொடுத்துட்டு திரும்ப எப்படி வந்தீங்களோ அப்படியே ஓடிப்போங்க. ஐயோ நீங்க யாரு? தெரியல. நான் தான் திருடன். அப்படின்னா எங்கள் கிட்ட இருக்கிற காசு வேணும்னா என் நண்பன் விடுகதை விஸ்வநாதன் ஒரு விடுகதை போடுவோம், அதுக்கு பதில் சொல்லுங்கள், எங்கள் கிட்ட இருக்கிற காசை கொடுத்துட்டு போகிறோம். டேய் எந்த நேரத்தில் எதை பேசணும்னு உனக்கு தெரியாதாடா? இந்த நேரத்தில் இந்த ஆளுகிட்ட நான் என்னடா விடுகதை சொல்லிட்டு நம்ம தப்பிச்சு போகிறது? மச்சான் ஏதாச்சும் இருக்கிறத அவுத்து விடு, பக்கம் இருக்கிற நாயை தாண்டா அவுத்து விடணும். சீக்கிரம் விடுகதை சொல்லுடா, எனக்கு தெரியாத விடுகதையா? அப்படி நான் விடுகதை சொல்லி நீங்கள் பதில் சொல்லலாம், எங்களை விட்டுறீங்களா? சரி விட்டுடுறான், பதில சொல்லு. இல்லாட்டியும் பதில சொல்லிட்டா உங்க கிட்டக்கிற எல்லா பணத்தையும் என்கிட்ட கொடுத்துட்டு தான் போகணும். இருக்கிற பிரச்சனை இது வேறையா? சரி சொல்கிறேன், நல்லா கேட்டுக்க. 10 நாள் சோறாக்கி 8 நாள் இலை அறுத்து 6 நாள் சாப்பிட்றது, அது என்ன? தேங்காய் எண்ணெய். புரியுற மாதிரி சொல்லுடா. 10 நாள் சோறாக்கி 8 நாள் இலை அறுத்து 6 நாள் சாப்பிட்றது. 10 நாள் சோறாக்கி 8 நாள் இலை அறுத்து 6 நாள் சாப்பிட்றதா? ஆமாம் ஆமாம் சொல்லு. என்னவா இருக்கும், ஒன்றுமே புரியலையே. டேய் என்னடா விடுதலை சொல்கிற? தெரியாத பார்த்து நீ சொல்கிறியா, தெரிஞ்சதை பார்த்து சொல்கிற? உன்னை மற்றவங்களுக்கு தெரிகிற மாதிரி ஒரு விடுகதை சொல்லணும்னா அது விடுகதை கிடையாது. அந்த ஈர வெங்காயம்லாம் எனக்கு தெரியும். உன் பணத்தோட நீ போகணுமா வேணாமா? சரி சரி, நான் வேற ஒன்று சொல்கிறேன், அதுக்கு விட தெரியலன்னா எங்களை விட்டுறணும். யோசனை பண்ணி சொல்கிறேன். அதெல்லாம் முடியாது. என்னது அதெல்லாம் முடியாதா? இந்த என் கையில் இருக்கிற கத்தி யாருக்கும் படியாது, அது தெரியுமா? அதெல்லாம் முடியாது, ஒரு முடிவாக சொல்லுங்கள். சின்ன வயசில் ஒழுங்காக படிச்சுன்னு இருந்தா இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாமல் இப்போ இந்த நிலமை வந்திருக்காது. இந்த பசங்க வேற நம்மளை இப்படி விடுகதை சொல்லி சொல்லி உயிரை வாங்குறாங்களே. சரி
இவன் சொல்கிற மாதிரி கேட்டு பார்த்து விட்டுடலாம். சரி, என்னன்னு சொல்லு உன் விடுகாதிய. விஸ்வநாதா. ஊரெல்லாம் சுற்றி என் பேர் முத்தி, அது என்ன? ஐயோ ராமா, என்னடா உன் புத்தி? என் நெத்தில அடிச்சது உன் புத்தியோட சுத்தி. நான் கீழே போறேன்டா கத்தி. ஓ ஓ, ஓடி போடா தத்தி. நான் எடுக்கட்டுமா கத்தி? வாய் முன்ன சும்மாவா தம்பி? விடுகிறதுக்கு சொன்னா அதுக்கு விட மட்டும் வேணும்னு சொல்லுப்பா. ஒன்றுத்துக்கு மட்டும்தான் விட சொல்லுவேன், இன்னொன்றுக்கு சொல்ல மாட்டேன். நான் இதை போய் எங்கள் ஊரில் சொல்லி நான் அறிவாளின்னு நான் காட்டுக்கிறேன்ப்பா. தயவு செஞ்சு சொல்லுப்பா விட என்னன்னு. சரி சரி, அளவாக சொல்கிறேன். 10 நாள் சோறாக்கி 8 நாள் இலை அறுத்து 6 நாள் சாப்பிட்றதுனா, 10 நாள் சோறாக்கிறதுல 8 நாளும் இலை இருக்கிறதுல 6 நாளும் சாப்பிட்றதில்ல. 10 நாள் சோறாக்கினா அடுப்பு 10 நாள் தான் சோறாக்க முடியும். அதான் 10 நாள் சோறாக்கி. 8 நாள் இலை அறுத்துனா வாழை இலை மரத்துலேருந்து கையை தூக்கி எட்டி தான் அறுக்க முடியும். அதனால் 8 நாள் தான் இலை அறுக்க முடியும். 6 நாள் சாப்பிட்றதுனா 6 நாள் உக்காந்து சாப்பிட்றதில்ல. சோறு 6 நாள் அப்புறம் தானே சாப்பிட முடியும். சூடாக சாப்பிடுவா நீ? ஐயோ, நீ சொன்ன விடைக்கு எனக்கு மயக்கமே வருதுடா, தலை சுத்துதுடா. டேய் வாங்கடா, அவன் திருப்பி எழுறதுல ஓடிடலாம். அந்த ஊரெல்லாம் சுத்தி என் பேர் முத்தி, அதுக்கு என்னடா விட? அதை சொல்லாம போயிட்டீங்களேடா.